இல்லை அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தேர போகிறது கிடையாது. யார் ஓபிஎஸ் பொறுத்தவரையில் அது அவர் பலாபலத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் உருட்டின்னு தான் இருக்கணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதை வச்சு புரியுதுங்களா? ஆனால் ஒரு விஷயம் என்ன நல்லா தெரியுதுன்னா, தேர்தலுக்கு பின்னாடி ஓபிஎஸ் பிஜேபியில் போயிடுவார். ஓபிஎஸ் பிஜேபியில் ஐக்கியமாயிடுவார். அவருக்கு ஏதாவது ஒரு மாநில கவர்னர் பிஜேபி பொறுத்தவரை கொடுக்கலாம். அதுக்காக தான் சொல்றாரு, பிரதமரோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. ஓகே, எதுங்க இது அதிமுகவும் ஊழல் கட்சிகள் தமிழகத்துக்கு கிடைக்கிற திட்டங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. யாரு? அமித்ஷா. ஆமா, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். மகா உத்தமர்கள் இவங்க, உத்தம புருஷன்கள். அதாவது உத்தம புருஷன்கள் சொல்றதெல்லாம் வேத வாக்கு. 16,000 கோடி எப்படி சொல்ல சொல்லுங்க? நாங்க தான் சொல்றோமே, நீங்க ஊழல் செஞ்சா வழக்கு போடுங்க, சும்மா வாய்க்கிலேயே பேசாதீங்க. நாங்க எதையும் பேச பண்ண தயாரா இருக்கோம். சும்மா வாய் சொல்ல வீரராக இருக்கக்கூடாது. நீங்க 16,000 கோடி எப்படி தேர்தல் பத்திரம் வாங்கினீங்க அதை முதல்ல சொல்லுங்க. 1 கோடி 2 கோடினா பரவாயில்ல, 16,000 கோடி என்ன விளையாட்டா? எத்தனை கம்பெனி கொடுத்து எதுக்காக கொடுத்தாங்க, என்ன எதிர்பார்ப்பு கொடுத்தாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, நாட்டு மக்கள் சொல்லுங்க. அதை சொல்றது வக்கில்ல. இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு. இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேங்க. ராயபுரத்தில் நான்லாம் தோக்குறாள, நான் மனம் திறந்து சொல்றேன். இதுவரையில சொல்ல, நீங்க கேள்வி கேட்டு தான் சொல்றேன். 25 வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்தில் இருந்தேன். நான் தோல்வி என்பதே அறியாதவனா இருந்தேன். நான் யாரால தோத்தேன்? பிஜேபியால தான் தோத்தேன். பிஜேபி இல்லைன்னா நான்லாம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதியில் ராயபுரத்தில் 40,000 சிறுபான்மையின மக்கள், 40,000 ஓட்டு, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள். எம்எல்ஏ கோபம் கிடையாது, எம்எல்ஏ எந்த கோபம் கிடையாது. அப்போவே என்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, சார் பிஜேபி கழட்டி விட்டு வந்தேன். நான் சொன்னேன், வேஸ்ட் லக்கேஜ் தான், வேற என்ன பண்றது, சமயம் வரும்போது கழட்டி விட்டுரும், நீங்க கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நேரம் வந்தது, கழட்டி விட்டாச்சு. அது வேஸ்ட் லக்கேஜ், இனிமேல் தேவையில்லை. அந்த பெட்டி ஓடாத பெட்டி, ஓடாத வண்டி, பழைய மோட்டார் சைக்கிள் அது வேஸ்ட். அது இல்லைன்னா நான் பிஜேபி இல்லைன்னா நானும் ஜெயிச்சிருக்க முடியாது. 40,000 ஓட்டுல ஜெயிச்சிருப்பேன் நான். அப்படியே பிஜேபி இருந்தனால என்னாச்சுன்னா, நான் 0ல இருந்து நான் ஓடுறேன். அவங்க டிஎம்கே 40ல இருந்து ஓடுறாங்க. அப்ப யாரு முன்னாடி போவா? இதுதான் காரணம். அப்ப ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா 2019லயும் சரி 2021லயும் சரி நாங்க தோத்தது பிஜேபியால. ஓகே, நாம நாளைக்கு பேசுறோம்.